அனைவருக்கும் வணக்கம். அட்சய திருதியை அன்று நம்ம என்னென்ன பொருட்கள் தானமாக கொடுக்கலான்னு பார்க்கலாங்க. எல்லோரும் அட்சய திருதியை அன்னைக்கு பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு தாங்க நினைப்பீங்க. அப்படி இல்லைங்க. அட்சய திருதியை அன்றைக்கு ஆதிசங்கருக்கு நெல்லிக்கனியை தானமாக கொடுத்தாங்க. அதே போல் கிருஷ்ணருக்கு குசேலர் அவள் கொடுத்தாருங்க. அதே போல் அன்னபூரணி சிவனுக்கு அன்னம் வழங்கிய நாளுங்க. அதே போல் கங்கை பூமிக்கு வந்த நாள் தாங்க அட்சய திருதியை. அதனால் அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம தானம் செஞ்சோம்னா அது நமக்கு பல மடங்கு நன்மைகள் சேருங்க. இப்போது நம்ம அட்சய திருதியை அன்னைக்கு என்னென்ன பொருட்கள் தானம் செய்யலான்னு பார்க்கலாங்க. அரிசி, பருப்பு, கோதுமை இந்த 3 பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கலாங்க. அது இல்லாமல் உணவாக கொடுக்கறது மாதிரி இருந்தால் நம்ம தயிர் சாதம் தானமாக கொடுக்கலாங்க. இப்படி நம்ம தானமாக கொடுத்தா நம்மளுக்கு பல மடங்கு நன்மைகள் சேருங்க. அனைவருக்கும் நன்றி.